ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது சிறுதானிய மல்டிவிட்டமின் தோசை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம். இப்போது சிறுதானிய தோசைக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் உளுந்து, 1 கப் ராகி. நாம் இந்த கப்பையே மெஷர்மெண்ட்டாக வைத்துக்கொள்வோம். இதே கப்பில் 1 கப் கம்பு, 1 கப் வெள்ளைச்சோளம், 1 கப் திணை, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் சேர்த்து நாம் நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கழுவி எடுத்த பிறகு இதை 6 மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் 6 மணி நேரம் ஊற வைத்த பொருட்களை நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை தோசை மாவு பதத்திற்கு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதில் உப்பு போட்டு சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அரைத்து எடுத்த பிறகு மாவை 8 மணி நேரம் புளிக்க வைத்து கொள்ள வேண்டும். மாவு அவ்வாறு 8 மணி நேரம் புளித்தால்தான் தோசை மிகவும் மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும். மாவு 8 மணி நேரம் புளித்த பிறகு தோசை மாவு பதத்திற்கு நாம் அந்த மாவை நன்றாக கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் மாவை நன்றாக கரைத்து எடுத்துக்கொண்ட பிறகு கல்லை பற்ற வைத்து தோசை மாவு போல் நாம் தோசை ஊற்றினால் நமக்கு தேவையான மல்டிவிட்டமின் சிறுதானிய தோசை ரெடி.